ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்துட்டு அந்த 3 பேர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொன்னதுக்கு அப்புறமா எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதா அமித், கனி, விக்ரம் வந்துட்டு தேர்ந்தெடுத்தாங்க. அமித்துக்கு வந்து மொத்தமாக 12 ஓட்டம், கனிக்கு 9 ஓட்டம், விக்கல்ஸ் விக்ரமுக்கு 13 ஓட்டம் வந்துச்சு. சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு விக்கல்ஸ் விக்ரம் வந்துட்டு ரொம்ப பொறுமையானவர், மெச்சூரிட்டியானவர், ஜட்ஜ்மெண்ட்டு செம்மையாக பண்ணுவார், அது இது ஏதுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு போட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பிக் பாஸ் வந்து வாங்க கன்ஃபியூஷன் ரூமுக்குன்னு சொல்லிட்டு அந்த பாம்பை கொடுக்கறதுக்கு கூப்பிட்டாப்புல. அந்த டாஸ்க்கு ரேங்க் டாஸ்க்கு. சரிங்களா? இப்போ என்னென்னா எல்லாருமே அங்கங்கே பேசக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி எஃப்ஜே வந்து செம்ம மொக்க வாங்கினார் பிக் பாஸ் கிட்ட. சரியான மொக்க. விஜய் பார்வை ஒரு சிரிப்பு தான். அந்த வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்க, போய் பாருங்கள், செம்ம ஃபன்னாக இருக்கும். இப்போ என்னென்னா ஒருத்தர் பேசியிருக்கும் போது திவ்யா, சாண்ட்ரா, பிரஜன் பேசக்கூடிய விஷயங்கள் வருது. அப்போ வந்துட்டு திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து விக்கல்ஸ் விக்ரம் வந்து ஒத்துக்கவே மாட்டேன் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுற விஷயங்கள்லாம். ஏன்னா அவர் எல்லாரோட புக்லேயும் வந்து குட் புக்ஸில் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அது எப்படி அவர் வந்து ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணுவாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. சாண்ட்ரா வந்துட்டு ஆமாம் உண்மையாக தான், அவன் வந்துட்டு எல்லாரையுமே குட் புக்கில் வச்சிருக்கான் அப்படின்போது பிரஜன் வந்துட்டு அப்படி பார்த்தா கனி கூட தான் வந்து எல்லாரோடைய புக்லேயும் குட் புக்ஸ்லேயும் இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்புறம் மாதிரி சொல்லும்போது அப்படியே வந்து டப்புன்னு வந்து சந்திரமிகா மாறுறாங்க. யார்? திவ்யா. அவளை பார்த்தாவே காண்டாவுது. இருக்கிற ஒரு கண்ணை நோடி விட்டுருவோம் பாருன்றாங்க. யாரை? விஜய் பார்வதியா? ஏமா இன்னுமாமா நடந்தது 1945 நடந்துச்சு, இன்னுமா வந்து விஜய் பார்வதி மேலே காண்டா சுற்றிட்டு இருக்கீங்க? ஐயோ அப்பா முடியல சாமி. அந்த பொண்ணே மறந்துருக்கு இந்நேரம். விஜய் பார்வதி மறந்து இப்போ வந்து இவங்களாம் ஒரு டீம்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பொண்ணு வந்துட்டு இப்போ தான் புரியுது. என்னென்னா வயல்காடாக வந்த 3 பேர் கேட்டிருந்தாங்க. வயல்காடாக வந்த நான் 3 பேரும் சொல்கிறேன், பிரஜன், சாண்ட்ரா, அதுக்கப்புறம் அமித் புரன்னு சொன்னாங்களே, ஏன் திவ்யாவை சொல்லலைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கோபம் போல இருக்குது. திவ்யாவை யாருமே சொல்ல. ஆனால் வந்து இந்த அம்மாவுக்கு வந்து விஜய் பார்வதி மேலே மட்டும் காண்டு. என்னத்தை சொல்ல? ரைட், உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். திவ்யா இன்னுமே வந்து விஜய் பார்வதி மேலே இவ்வளோ காண்டாக இருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எதனால் இவ்வளோ காண்டு? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.